So next sum பார்த்தீங்கன்னா from 17th ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 4 feature sums எல்லாம் பார்க்கலாம். 4 featuresல so a company forfeited 10 shares of rupees 10 each issued at a premium of rupees 10 premium of not in rupees premium of 10% for non-payment of final call. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் பர்ஃபீட் பண்ணுறாங்கன்னா கம்பெனி பர்ஃபீட் 10 ஷேர்ஸ் தான் பர்ஃபீட் பண்ண போகிறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 அண்ட் 10% ப்ரீமியம் அப்படின்னா என்னது 1 rupee வரும். ஸோ பர்சன்டேஜ் எடுத்தோம்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 1 rupee. பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் ஆஃப் rupees 3 per share. அவுட் ஆஃப் தீஸ் 7 shares were reissued at rupees 8 per share as fully paid up. ஓகேவா? ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபஸ்ட் நம்ம எழுதிடலாம். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபீட் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா forfeited shares வந்து is 10 shares so share forfeited வந்து 10 shares and ஒரு ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா share value is rupees 10 and premium வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10%னா நம்ம எப்படி எடுக்கணும், 10லேருந்து 10 into 10 by 100. ஸோ இந்த 10 தான், இந்த 10 rupees இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10 rupeesல தான் 10% நம்ம எடுக்க முடியும். ஜீரோஸ் எல்லாம் கட் பண்ணோம்னா எவ்வளோ இருக்கும், 1. ஸோ ஓகேவா? ஸோ அப்போது how much is it, 10 plus 1. ஸோ share value is 10 plus 1 rupees 11. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம டேரெக்டாக ஒரு ஃபர்ஃபீச்சர் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் பர்ஃபீட் பண்ணியிருக்காங்க, 10. ஸோ இங்கே ஒரே ஒரு என்ட்ரி தான் வரப்போகுது. தென் ஷேர் ஃபர்ஃபீச்சர், அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 2 sorry ஸோ என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால். ஸோ எது பேமெண்ட் பண்ணலை, ஃபைனல் கால் மட்டும் பேமெண்ட் பண்ணலை. ஃபைனல் கால் ஸோ ஃபஸ்ட்டு எது டியூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னது, ஷேர் ஃபர்ஃபீட்டட் பொறுத்த வரைக்கும் என்ன டியூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டியூ ஏதாவது இருக்குன்னா டியூஸ் எல்லாம் முதல்ல எழுதிடுங்க. அந்த டியூஸ் எழுதுனதுக்கப்புறம் என்ன அவங்ககிட்ட நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் தி 7 shares were reissued அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அடுத்த கதை. இப்போ என்ன பண்ணிருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் ஃபர்ஃபீச்சர் போகிறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன், நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் ஆஃப் rupees 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 வந்து என்ன பண்ணல, அவன் பே பண்ணலை. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் பர்ஃபீட் பண்ண போகிறாங்க, 10 into 3 இஸ் த டியூ அமௌண்ட். ஸோ அப்போ ஷேர் ஃபர்ஃபீச்சரில் என்ன போடலாம். ஸோ ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ, ஷேரோட வேல்யூ வந்து 10. ஓகேவா? ஃபைனல் கால் மட்டும்தான் அவன் பேமெண்ட் பண்ணலை, மற்ற எல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கான். ஓகே, அப்போ என்ன மீன் பண்ணலான்னா 10 minus 3. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா டியூ. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டா, சாரி இதை மைனஸ் பண்ணிட்டா மற்றதெல்லாம் என்னது, பேலன்ஸ் 7 rupees has been paid by him. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் 7 rupees அவன் என்ன பண்ணியிருக்கான், பேமெண்ட் பண்ணியிருக்கானா. ஸோ ஏன்னா 3 தான் டியூனா, டோட்டலாக ஷேர் வேல்யூ வந்து எவ்வளோ, 10. ஸோ 10 minus 3 போட்டால் எவ்வளோ இருக்கும், 7. ஓகேவா? ஸோ 10 minus 3, ஸோ 10 into 7. ஸோ இங்கே ஷேர் கேபிட்டல் வேல்யூ எவ்வளோ, 10 into 10. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10. ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரீமியம் இங்கே தேவையில்லை. ஏன்னா அவன் என்ன எங்கே டியூ வேணும், ஃபைனல் காலில் தான் டியூ. ப்ரீமியம் கண்டுபிடிக்கணும், 10% நான் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் போட்டேன். பட் ப்ரீமியம்ன்றது இந்த இதுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் டு கன்ஃபியூஸ் யூ, தே ஆர் கிவன் திஸ். ப்ரீமியம் வாங்கியிருக்காங்க, ஒன்ஸ் ரிசீவ். இங்கே ஷேர் ஃபர்ஃபீட்டரில் ரிசீவ் பண்ணியாச்சு, அதில் டியூ எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ ப்ரீமியமில் டியூ இல்லை அப்படின்னா ஃபர்ஃபீச்சரில் வராது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ இட் இஸ் 100
30 is the due and 70 is the amount what we have received from him. Okay va? So being 10 shares has been forfeited. Okay, and next forfeit பண்ணியாச்சு. then என்ன பண்ண போறோம்? reissue. ஓகேவா? ஸோ ரீஇஷ்யூ எப்படி பண்ணலாம்? ரீஇஷ்யூக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? அவுட் ஆஃப் தீஸ் 7 ஷேர்ஸ் வேர், எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ண போகிறோன்னா 7 shares were reissued at rupees 8 per share. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ண போகிறாங்க? 7 shares at rupees எவ்வளோ? rupees 8 per share. ஓகே, ஒரு ஷேர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்க போகிறோம்? 8 ரூபாய்க்கு விற்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் ரீஇஷ்யூன்றது இஸ் நத்திங் பட் வாட் ஐ எம் கோயிங் டு செல் இட் டு த அனதர் பர்சன். ஸோ இந்த ஷேரை நான் ஃபர்ஃபிட் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணி என்ன பண்ணிட்டேன்? ஐ காட் பேக் மை ஷேர் டு தி கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு நான் கொண்டு வந்துட்டு திருப்பி என்ன பண்ண போகிறேன்? இன்னொருத்தருக்கு இந்த ஷேரை நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்னது? பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் டு ஷேர் forfeiture account data to share capital account. ஸோ என்னென்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் எவ்வளோ ஷேர்ஸ் நான் திருப்பி ரீஇஷ்யூ பண்ணுறேன்னா 7 ஷேர்ஸ். ஸோ 7 into எவ்வளோக்கு விற்றுருக்கேன்? 8. ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ வரப்போகுது? 7 into 2. ஏன்னா லாஸ் வந்து எவ்வளோ? 10 rupees ஷேரை எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன்? 8க்கு தான் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 rupees என்னது? எனக்கு லாஸா? தென் 7 into 10. ஸோ 7 into 10. ஓகே, ஸோ இங்கே அடுத்தது 70. ஸோ பேங்க்கில் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 7 into 8. ஸோ 7 rupees 7 ஷேர்ஸு எவ்வளோக்கு ரீசேல் பண்ணுறோம்? 8 rupeesக்கு ரீசேல் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் 58. ஓகே, ஸோ அடுத்தது 7 into 2. ஸோ 2 rupees இஸ் த லாஸ் வேல்யூ. 40 being 7 shares has reissued. It's been reissued. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா சிஆர்ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஷேர் forfeiture account data to CRR account. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அகைன் கெயின் வேல்யூ. ஸோ இந்த கெயின் வேல்யூ எங்கே வருது? ஷேர் ஃபர்ஃபீச்சரில் வர்றது என்னது? கிரெடிட்டில் வர்றது வந்து கெயின். என்னெல்லாம் அவன் பேமெண்ட் பண்ணியிருக்கானோ அதுதான் என்ன பண்ண போகிறோம்? இங்கே கெயினில் கொண்டு வரும். ஓகே, வாட் எவர் ஹி பெய்ட் அப் டு 7 rupees. ஸோ ஒரு லாஸ்ட் ஃபைனல் கால் மட்டும்தான் அவன் டியூ. ஸோ 7 rupeesம் என்னது? நம்மளுக்கு இங்கே கெயின் தான். ஓகேவா? ஸோ இந்த கெயின்லேருந்து லாஸை நம்ம மைனஸ் பண்ணலாம். கெயின் எவ்வளோ வருது? 10. ஸோ நீ எவ்வளோ ஷேர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும்? 10 ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரீசேல் பண்ணது எவ்வளோ? 7. நீ ரீசேல் எவ்வளோ விற்றுருக்கமோ அதுக்கு தான் ப்ராஃபிட்டாக கெயினாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஐ மீன் வாட் இஸ் த கெயின் ஆர் லாஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்னும் விற்காத ஷேர்ஸ்க்கு நம்ம இங்கே போட முடியாது. ஓகேவா? ஸோ ஷேர் சோல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ 7 into what is the gain value here? 7 into 7. It is 49. அடுத்தது ஸோ லாஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இந்த 7 into 2. 14 is the loss. So it is 35. ஸோ இதுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 35 will get transferred. Being share forfeited
gain transfer to CRR. Okay, so அவ்வளோதான். ஸோ இந்த 7 தான் நம்மளுக்கு தேவை, அந்த கெயின் வேல்யூ தான் தேவை. இது ஷேர். இது ஸோ 10 ஷேர்ஸுக்கு எவ்வளோ கெயின் கிடச்சிருக்கு? 70. அதுவும் இல்லாமல் என்ன சொல்ல, இங்கே வந்து 7, சாரி இங்கே 10, இங்கே 7. ஸோ ரெண்டுமே என்ன பண்ண முடியாது. ஸோ ஷேர் வேல்யூ டிஃபர்ஸ். ஸோ ஷேர் வேல்யூ டிஃபர் ஆகும்போது என்ன பண்ண முடியாது, நம்ம இதுலேருந்து டேரெக்டாக இந்த 70லேருந்து 14லாம் மைனஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 7 rupees எவ்வளோ ஷேர்ஸை நான் சேல் பண்ணுறனோ, 7 ஷேர்ஸ் தான் நான் சேல் பண்ணேன். 7 ஷேர்ஸ்க்கான கெயின் எவ்வளோ? ஸோ அதுலேருந்து எடுத்துக்கலாமா? கெயின் வேல்யூ, ஒரு ஷேருக்கான கெயின் வேல்யூ வந்து 7. ஓகேவா? ஸோ 7 into 7 is 49 minus the loss. So next we move on to the 18th sum பார்க்கலாம். ஸோ எல்லாமே அதே இந்த ஃபர்ஃபீட்டோட கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா everything will be easy. ஸோ கம்பெனி ஃபர்ஃபீட் 100 shares of ₹10 each. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10. ஒரிஜினலி issued at a premium of ₹2 per share. ஒரு ஷேர் வந்து 10, 2. The shareholders paid 4 per share on application but did not pay the allotment money of ₹4 per share including premium. ஸோ இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. லிசன் ஹியர். ஸோ ஏன்னா அவன் பே பண்ணது வெறும் அப்ளிகேஷன் மட்டும்தான், பட் டிட் நாட் பே த அலாட்மெண்ட் மணி பேமெண்ட் பண்ணலை. அலாட்மெண்ட்லேருந்தே டியூ அப்படின்னா என்ன வந்துடும்? ப்ரீமியம் வில் பி ஆடட் இன் தி ஃபர்ஃபீச்சர். ஒன்லி he has paid only the application but not paid the allotment. So the premium amount will be added to it and calls of ₹4 per share. ஸோ லாஸ்ட் கால் வந்து என்னது? 4 per share. அதுவுமே பேமெண்ட் பண்ணல, ஏன்னா அப்ளிகேஷன் மட்டும்தான் பேமெண்ட் பண்ணியிருக்கான், மற்ற எல்லாமே டியூ தான் அவனுக்கு. So the shares were subsequently reissued at ₹11 per share as fully paid up அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஷேர்ஸை திருப்பி ரீஇஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ₹11க்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க as fully paid up. Past journal entries for forfeiture and reissue of forfeited shares. ஸோ போட்டுடலாம் அதை. ஸோ இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் எழுதிக்கலாம். ஸோ forfeited shares வந்து பார்த்தீங்கன்னா forfeited shares வந்து பார்த்தீங்கன்னா 100 shares. தென் ஒரு ஷேர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதோட வேல்யூ இஸ் ₹10 plus 2. So it is equal to 12 per share. ஓகேவா? 12 per share, 10 plus 2. சரி, இங்கே வந்து நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஸோ என்னெல்லாம் ரிசீவ்டுன்னு அண்டு, ஸோ இங்கே நம்மளுக்கு ஷேர் ஃபர்ஃபீட்டட் என்ட்ரிக்கு நம்மளுக்கு தேவை ரெண்டே விஷயம்தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த அமௌண்ட் பீயிங் டியூ, எவ்வளோ டியூ எவ்வளோ ரிசீவ்டு. இது ரெண்டும் தெரிஞ்சால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபர்ஃபீட்டட் என்ட்ரி போட்டுடலாம். டியூ அண்ட் ரிசீவ்டு. So due entry, share capital account data, share capital account data to first என்ன due ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா the shareholder paid, அவங்க கிளியராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா paid ₹4 per share on application. அவன் பே பண்ணது, அவங்ககிட்ட ரிசீவ் பண்ணது வெறும் ₹4 தான், but did not pay the allotment money of 4 per share including premium. ப்ரீமியமும் இதில் இன்க்ளூடட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்னன்னா இன்னொரு என்ட்ரி வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா. ஓகேவா? செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா 2. ஸோ இங்கே டியூலாம் முதல்ல எழுதிட்டே வரலாம். ஷேர் allotment, ஏன்னா அப்ளிகேஷன் வாங்கியாச்சா, அலாட்மெண்ட்லேருந்து தான் ஒன் டியூ. அண்ட் 2 ஷேர் ஃபைனல் கால்னு போட்டுரும். ஃபைனல் கால் அக்கௌண்ட், அவ்வளோதான்.
தென் ஸோ இது ரெண்டு தான் டியூ. ஏன்னா என்னது அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன இருக்கும்? அலாட்மெண்ட்டு, ஃபைனல் கால், அவ்வளோதான். டு ஷேர் ஃபார் ஃபீச்சர், டு ஷேர் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போது வேல்யூஸ் எழுதிடலாம். ஸோ எவ்வளோ ஷேர் நம்ம ஃபர்ஃபீட் பண்ணுறோம்? 100ஆ? சரி, 100 இன்டூ அதோட வேல்யூ எவ்வளோ? 10. ஸோ ஒரு ஷேர் வேல்யூ வந்து எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 10ஆ? ஓகே. அண்ட் 100 இன்டூ டியூ இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஷேர் ஃபர்ஃபீட்டட் என்ட்ரிக்குள்ளே வரும். ஏன்னா இங்கே செக்யூரிட்டி ப்ரீமியம் ஏன் கொண்டு வரோன்னா அலாட்மெண்ட்லேருந்தே டியூ. ஹஸ் நாட் பெய்ட் ஃப்ரம் தி அலாட்மெண்ட். செக்யூரிட்டிலேருந்தே என்னாச்சு? அப்ளிகேஷன் மட்டும்தான் பேமெண்ட் பண்ணியிருக்கான், செக்யூரிட்டி ப்ரீமியமே பேவே பண்ணலை. ஸோ பே பண்ணலைன்னா டியூ என்ட்ரியில் வி கேன் ஷோ, பிகாஸ் வி ஹேவ் டு ஃபர்ஃபீட். அதுலேருந்தே ஃபர்ஃபீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? அகெயின் தே வில் ரீஇஷ்யூ வித் த வேல்யூ ஆஃப் 12. ஸோ அந்த 12க்கு வந்து ப்ரீமியமோட திருப்பி என்ன பண்ணுவாங்க? ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரீமியம் ரிசீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வராது. ப்ரீமியம் டியூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் ஃபர்ஃபீட்டட் என்ட்ரிக்குள்ளே வரும். ஓகே. தென் 100 இன்டூ அலாட்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 4. என்னது? இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஷேர் அலாட்மெண்ட் மணி ₹4 இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஏன்னா இங்கே ப்ரீமியம் நம்ம காமிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணோம்? ₹4. வெறும் அலாட்மெண்ட் கிடையாது, ப்ரீமியமோட இன்க்ளூடடோட தான் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா இங்கே செக்யூரிட்டி ப்ரீமியம் நம்ம போட்டாச்சு, அது ஒரு 2, அலாட்மெண்ட்டோட வேல்யூ ஒரு 2. தென் அகெயின் 100 இன்டூ ஃபைனல் காலோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 4. அவன் எவ்வளோ தான் பேமெண்ட் பண்ணியிருக்கான்? ஒன்லி 2. ஸோ இதை ஆட் பண்ணுங்க, யூ வில் பி கெட்டிங். தென் அகெயின் சாரி, இது 4மா? சாரி, அப்ளிகேஷன் மணி இஸ் 4. ஏன்னா ₹2 எனக்கு கம்மியாக இருக்குது. ஆட் பண்ணும்போது அப்ளிகேஷனும் ஷேர் ஃபர்ஃபீட்டட், ஐ மீன் அப்ளிகேஷன் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கானா அப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ 4, இட் இஸ் நாட் 2. ஷேர் ஹோல்டர்ஸ் பெய்டு ₹4 per share on application. ஸோ அப்ளிகேஷன் வந்து 4. ஸோ அது மட்டும்தான் அவன் பேமெண்ட் பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட இந்த ரிசீவ் பண்ணது என்னது? அப்ளிகேஷன் மணி மட்டும்தான். ஸோ அது மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன்? ஷேர் ஃபர்ஃபீட்டட் கெயினில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ ஹியர் 1000, 200, 400, 400 and again 400. Okay, being 100 shares are forfeited. Okay, forfeited with premium order. Premium due will be shown in the share forfeited. Okay, and next பார்த்தோம்னா next என்னது? reissue. reissue என்ன பண்ண போறாங்க? reissue, and these shares were subsequently reissued at ₹11 per share as fully paid up. So 100 shares என்ன பண்ண போறாங்க? reissue பண்ண போறாங்க at ₹11. okay. Bank account data, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரீஇஷ்யூட் அட் ₹11 ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 100 ஷேர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க? இன்டூ 11. ஏன்னா ப்ரீமியமோடு என்ன பண்ணியிருப்பாங்க? தே ஹவ் ரீஇஷ்யூட் த ஷேர்ஸ். ஓகேவா? டு ஷேர் கேபிட்டல். ஸோ தேர் இஸ் நோ லாஸ் ஓவர் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் எதுவும் கிடையாது. 100 into how much? ₹10 ஷேர் வந்து 12 ஷேர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்? ஐ பீன் சோல்ட் ஃபார் 11.
ஓகேவா? Now it's right now. 1100. So here it is 1000 and here it is 100. Shares. 100 shares, sorry, 100 shares has been reissued. 100 shares. Okay, 100 shares has been reissued. So next என்ன பண்ண போறோம்? So reissue முடிஞ்சிருச்சு. at rupees 11 க்கு reissue போட்டாச்சு. So next என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா CRR. Share for future account data to CRR account. So எவ்வளோ வருது? ஆக்சுவலாக இங்கே வந்து லாஸ் எதுவுமே இல்லை நம்மளுக்கு. இங்கே ஷேர் ஃபார் ஃபியூச்சர்ன்றதுக்கு லாஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா 110 rupees ஷேரை 10 rupeesக்கு நம்ம ரீசேல் பண்ணியாச்சு. ஸோ there is no loss. ஸோ 1 rupee premium has been received. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 400 கெயின் வேல்யூ அப்படியே சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். லாஸ் இருந்தால் தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லாஸ் எதுவுமே கிடையாது. வேல்யூ 10 rupees, அந்த 10 rupees ஷேர் வேல்யூக்கு அதே நம்ம அப்படியே என்ன பண்ணியாச்சு, இட் ஹஸ் பீன் சோல்ட் அவுட் ஹியர். ஓகே, ஸோ தட் இஸ் நோ being share forfeited again transferred to CRR. Okay, so இதுக்கு அடுத்தது 19th so 19th சம்மோட question read பண்ணிக்கலாம். X Limited forfeited 20 shares of rupees 10 each on which 6 per share was paid. So 6 வந்து payment பண்ணிட்டாங்க. And what amount will be transferred to capital reserve if out of these 8 shares are reissued as fully paid on payment of rupees 550 per share. So 10 sharesல வந்து என்ன பண்றாங்களா, 8 shares தான் reissue பண்றாங்க. So எவ்வளவுக்கு சேல் பண்றாங்க, 550க்கு. இது ஐ மீன் ரீசேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 550க்கு தான் அந்த ஷேர்ஸை வந்து திருப்பியும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 20 ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ண போது 20 ஷேர்ஸ், அந்த ஷேரோட வேல்யூ வந்து 10. ஆனால் ஆன் விச் 6 per share was paid அப்படின்னா 6 per share was paid. ஸோ இது வந்து பேமெண்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்க்கு பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா ரிசீவ்டு. ஓகேவா? ஸோ டியூ இப்போ எவ்வளோ இருந்திருக்கும், 10 வேல்யூ. ஸோ திஸ் ஹஸ் பீன் ரிசீவ்ட், 6 rupees ஹஸ் பீன் ரிசீவ்ட் அண்ட் பேலன்ஸ் 4 rupees இஸ் த வாட் இஸ் இட், அது டியூ அமௌண்ட். ஸோ 4, அப்போ அது ஃபைனல் காலாக இருக்கலாமா? ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே எதுவுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. 6 ஹஸ் பீன் பெய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் கால் எதாவது பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வரல, டியூ 4 rupees வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ அந்த 4 rupees நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைனல் கால்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வந்து இட் இஸ் 20 ஷேர்ஸ். 20 ஷேர்ஸ் ஃபர்ஃபிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஷேர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 rupees 10 each. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees. ஓகே, ஸோ இதில் நம்ம ஷேர் கேபிட்டல் என்ட்ரி போடலாம், ஃபர்ஃபிச்சருக்கான என்ட்ரி போடலாம்.
ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ, I mean how many shares we are going to forfeit, it is 20. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா into 10. அவ்வளோதான் மெயின் திங். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 ஷேர். இதில் ரிசீவ்டு எவ்வளோ, ரிசீவ்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 per share was paid. சரி, அப்போ 6 பேமெண்ட் பண்ணியிருந்தானா பெய்டு வந்து எவ்வளோ, 6 per share. தென் அப்போது டியூ எவ்வளோ இருந்திருக்கும், டியூ வந்து 4. ஓகே. ஸோ இப்போது அடுத்தது நம்ம ஷேர் கேபிட்டல் 2 ஷேர். ஸோ டியூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபைனல் கால். ஸோ அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணலை, ஆனால் என்ன பண்ணணும், ஃபைனல் கால், ஏன்னா அது 4 rupees டியூன்னு தான் 4 per share. ஓகேவா. ஸோ டியூ வந்து 4 per share. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 20 into 4. ஓகேவா. ஸோ 2 தென் ஃபைனல் கால். அப்புறம் எவ்வளோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கான் அது வந்து என்ன வரணும், ஷேர் ஃபர்ஃபீச்சரில் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கான் ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டில். what is the amount he has paid. ஸோ 20 ஷேர்ஸ்க்கு 6 rupees, ஒரு ஷேருக்கு 6 rupees பேமெண்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா. ஸோ இட் இஸ் 200. So share forfeited being 20 shares has been forfeited. ஓகேவா. 20 shares forfeit பண்ணியாச்சு. தென் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ரீஇஷ்யூ. ஸோ ரீஇஷ்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் பண்ண போகிறோம், 8 shares at rupees 550 per share. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. 8 shares திருப்பியும் என்ன பண்ண போகிறோம், ரீசேல் பண்ண போகிறோம். அது எவ்வளோ ரேட்டுக்குன்னா 550க்கு ரீஇஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரீஇஷ்யூ பண்ணுறதுனால எங்கே போகிறோம், once shares has been sold it will be received in the company's bank account. கம்பெனியோட அக்கௌண்ட்டில் தான் அது திருப்பியும் வரும். ஸோ பேங்க். ஸோ இங்கே வந்து ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 550. ஸோ அப்போ என்னோட ஒரு ஷேர் வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்குது, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஷேர் வந்து என்னது 10 rupees ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ எவ்வளோக்கு ரீசேல் பண்ணுறான், 550க்கு தான் ரீசேல் பண்ணுறான். ஓகேவா. ஸோ அகைன் ஸோ அப்போ என்னன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும், லாஸ் இருக்குமா. ஸோ ஷேர் ஃபர்ஃபீட்டட் அக்கௌண்ட்டில் என்ன வரும், லாஸ் வரும். share forfeited account data to share capital account. எவ்வளோ ஷேர்ஸை ரீசேல் பண்ண போகிறாங்க, 8 into 8 shares. of these 8 shares were reissued. ஸோ டோட்டல் வந்து 10 rupees அந்த ஷேர் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே என்ன போடலாம், 8 into ரீசேல் வேல்யூ எவ்வளோ 550, தென் 8 into, ஸோ இங்கே எவ்வளோ வரும் 450 இஸ் த லாஸ். So 44 and here 8 into 4.5 36. So here 80. Being eight shares has been reissued. Okay, so reissued போட்டாலே என்ன ஒன்று அடுத்தது, கேபிட்டல் சாரி சிஆர்ஆர்
கேபிட்டல் ரிசர்வ் நம்ம போட்டாகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஃபர் ஃபீச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா கெயின் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ. ஸோ கெயின் வந்து 8 ஷேர்ஸ் தான் நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோமா. ஸோ அதுக்கான கெயின் மட்டும் தான் எவ்வளோ விற்கிறோமோ அதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கெயின் எவ்வளோ 6. ஏன்னா அவன் பேமெண்ட் பண்ணது எவ்வளோ, பெய்ட் 6. ஸோ 6 rupees வந்து ஒரு ஷேருக்கு வந்து கெயின் வந்து எவ்வளோ நம்மளுக்கு 6 rupees அவன் பேமெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அது கெயின். லாஸ் இங்கே வந்து எவ்வளோக்கு விற்றுருக்கோம் இன்ட்டு 4.50. ஸோ போட்டுடலாமா. ஸோ இட் இஸ் 48. ஸோ அகெயின் 36. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு இதுலேருந்து கெயின் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசேல் பண்ணதுலேருந்து கெயின் ஆஃப் 12 has been transferred to the reserve account. Rupees 12 has been transferred. Okay, this is the gain value being share for feature gain transfer to CRR. ஐயோ ஷேர் கேபிட்டல் சாரி. ஸோ இங்கே வந்து 2 CRR. ஓகேவா.